ஹலோ கைஸ், நேற்று தான் நம்ம இந்த ஒமேகா டாகனிஸ் பேப்ளேடை அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட வர்த்து பார்த்தீங்கன்னா 2300 வந்துச்சுங்க. நான் இந்த பேப்ளேடை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வாங்கியிருந்தேன்னா, போன மாதம் நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் எனக்கு இந்த மாதிரி பேப்ளேட்ஸ் ஆர்டர் பண்ணி கொடுங்க, நீங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன், ப்ரோ அந்த மாதிரி இப்போ பண்ணுறதில்ல, ஏன்னா இப்போ நிறையா பேர் கேட்காதனால நான் அதை பண்ணுறதில்லன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு 2 பேப்ளேட் மட்டும் எப்படியா வாங்கி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அவருக்காண்டி நம்ம இம்போர்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணது தான். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேண்டம் ஒரே ஒரு எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் அப்படின்ட்டு இருந்துச்சு. அந்த கேப்லேயே சரி நமக்கு ஏதாவது ஒரு புது மெட்டல் பேப்ளேட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒமேகா டாகனிஸை வாங்கியிருந்தேன். ஆனால் ஏன்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த பேப்ளேடு அந்த அளவுக்கு வர்த்தே கிடையாது. சண்டை போகிறதுக்கு சத்தியமாக வர்த்தே கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு பேப்ளேட் ஃபைட்டை இந்த பேப்ளேட் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதுக்கு காரணம் இந்த ஸ்பின் ட்ராக், குட்டியான ஸ்பின் ட்ராக் கொடுத்துருக்கிறது தான். ஒழுங்காகவே லான்ச் ஆகாதுங்க. நேற்று கூட ஏதோ சரி பரவாயில்ல, நம்ம தான் லான்ச்சிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதனால தான் இது லான்ச் ஆகலன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த பேப்ளேட் சரியாகவே லான்ச் ஆகாது. பாருங்களேன், ஆப்பனண்ட் அடிக்க சொன்னால் ஸ்டேடியத்தை ரவுண்டு போட்டு கீழே செத்து போயிட்டான். இந்த பேப்ளேடை கொண்டு போய் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கவலையே படாதீங்க, ஆப்பனண்ட் ஜெயிச்சிருவான். சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேட் உண்மையிலே செம்மையாக இருக்கும். அண்ட் இது ஒரு ரேரான பேப்ளேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒமேகா ட்ராகனிஸ் அப்படிங்கிறது ரயுகாவோட தம்பியோட பேப்ளேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனிவேஸ், அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்ல. மெட்டல் சீரீஸ்லேயே டிராகன் பேப்ளேட்னா அது ஒன்று தான் இருக்குது. அது எல்ட்ராகோ பேப்ளேட். அதுக்கப்புறமா சீரீஸில் காமிச்சிருக்க ஒரு டிராகன் பேப்ளேட்னா அது நம்மளோட ஒமேகா ட்ராகனிஸ் தான். டிராகன்னாலே வித்தியாசமாக இருக்கும், செம்மையாக ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் பேப்ளேட்ஸில். ஏன்னா பேப்ளேட் பிளாஸ்டிக் ஜென்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்க சீரீஸில் கூட டிராகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த ஒரு பேப்ளேட் கண்டிப்பாக இருந்தாகும். ஏன்னா அதுதான் அதோட அடையாளமே. அந்த டிராகன் பேப்ளேட் ஓவர் பவராக கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபேஃப்னீர் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிராகன் பேப்ளேட், லூயினார் பார்த்தீங்கன்னா டிராகன் பேப்ளேட், எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் டிராகன் பேப்ளேட், அண்ட் நம்மளோட டைசனோட டிராகன் ஒரு டிராகன் பேப்ளேட். ஸோ இந்த மாதிரி டிராகன் பேப்ளேட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு வரலாறே இருக்குது. அது ஓவர் பவராக பேப்ளேட்ஸ்ன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த பேப்ளேட் சீரீஸ் படி ஓவர் பவராக காமிச்சிருந்தாலும் ரியல் லைஃப்பில் ஏன்டா இப்படி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், வர்த்தே இல்லை. சண்டை போடுறதுக்கு நீங்கள் ஒரு கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஓகே, வச்சுக்கலாம், தாராளமாக இருக்கட்டும், அது ஒரு நல்ல விஷயந்தான். நானும் அதுக்காண்டி தான் வாங்கியிருக்கேன். பட் பேட்டிலுக்கு சுத்தமாக செட்டே ஆகலைங்க ஒமேகா ட்ராகனிஸ். சரி ஓகே, இப்போ நம்ம சண்டை போட்டு பார்ப்போம். மற்ற பேப்ளேட்ஸ் கூட சண்டை போட்டு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்ட்ராகோ எடுத்து சண்டை போடலாம். லைட்னிங் எல்ட்ராகோ, எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர், மீடியோ எல்ட்ராகோங்க. 3 எல்ட்ராகோ வச்சே சண்டை போடுவோம். பார்த்தீங்களா, டிராகன் ஒரே மாதிரி இருக்கா? ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இந்த டிராகன் லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும், இந்த டிராகன் ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும். இது லெஃப்ட் சைட் பேப்ளேட், இது ரைட் சைட் பேப்ளேட். என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ ரைட்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிராகன் பேப்ளேட் ரைட்ல தாங்க சுத்தும், ரைட் ஸ்பின்ல சுத்துற அட்டாக் டைப் பேப்ளேட். பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். எனிவேஸ், இந்த பேட்டில் பார்ப்பீங்க, நீங்களே இந்த மேட்சை பார்ப்பீங்க. அண்ட் இதுல இந்த பேப்ளேடை நல்ல பேப்ளேடா மாத்துறதுக்கான ஒரு ஐடியாவும் இருக்குது. அந்த ஐடியா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிச்சுட்டு கடைசியில் பார்க்கலாம். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்த பேப்ளேடு பக்காவான ஒரு அன்டிஃபீட்டபிள் பேப்ளேட்னு சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் இப்போ சுற்றிக்கிட்டு இருந்தால் பார்த்தீங்களா, ஸ்டேடியத்தில் கண்டமேனிக்கு சுற்றி கீழே விழுந்து அவனே செத்து போனா பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடக்காது. பட் இவனால் ஓரளவுக்கு டீசெண்டான சில பேப்ளேட்ஸை டிஃபீட் பண்ணி நானும் ஒரு ஆள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி காமிக்க முடியும். எனிவேஸ், நம்ம சண்டை போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு லைட்னிங் எல்ட்ராகோ லான்ச் பண்ணுவோம். செத்துட்டான்டா அவன், செத்து 4 நாள் ஆச்சுடா. ஐயோ, என்ன கைஸ் பண்றது, இந்த பேப்ளேடை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாம நிலைமையில இருக்கேன். நெல் இன்னொரு லான்ச் சொல்லலாம். 3, 2, 1 அடி. இந்த அட்டாக் செமையா இருந்துச்சுங்க. இது செமையா இருந்துச்சியா, உண்மையில நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொண்டு வந்ததுக்கு இப்போதான் உருப்படியாக சண்டை போகிறான். ஏதோ லக்கில் டிஃபீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த லான்ச்சை விடுவோம். 3, 2, 1 அடி. ஹிட் அடிச்சா வெளியே போகுதுங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குது, ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு நல்லா இருக்குன்னு தெரில. சரி ஓகே, லான்ச் விடலாம். ஸோ 2 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வாவ். ஸோ ஆக்சுவலாக ஜெயிச்சிட்டான். ஒமேகா ட்ராகனிஸ் ஜெயிச்சிருச்சு. எல்ட்ராகோ லைட்னிங் எல்ட்ராகோ டிஃபீட் பண்ணிருச்சு. பட்
அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்லேயே அடித்தனால தான் ஜெயிச்சானே தவிர, மற்றபடி நீங்களே பார்த்துருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக இவன் மட்டும் ஸ்டேடியத்தில் இருக்கும்போது தட்டு மாதிரி கீழே போய் செத்துட்டானா. அதுதான் இந்த ஒமேகா டிராகனிஸில் பிரச்சனையாக இருக்குது. பட் ஜெயிக்கிறான்ப்பா, நல்லா இருக்குது. பட் இவனை சிங்கிளாக பேப்ளேட் டெஸ்டிங்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. எனிவேஸ் ஜெயிச்சிட்டான், அதில் ஒரு சந்தோஷம். அடுத்து மீடியம் ட்ராக் எடுப்போம். 3, 2, 1 அடிச்சு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியலடா. அவனை அடிச்சு தள்ளி விட்டாங்க. பட் இருந்தாலும் அவனே போய் சூசைட் பண்ணிட்டான். எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. ஐயோ ஐயோ. ஆனா டிஃபீட் பண்ணுதுங்க, இந்த வேலை டிஃபீட் பண்ணுது, நினைச்ச மாதிரி இல்லை. ஓகே, தோத்துச்சு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா லக்கில் டிஃபீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு விக்ரஸான அட்டாக் வந்து அடித்தானா டிஃபீட் ஆயிரும். பட் அது எப்பயுமே நடக்காது. மேக்ஸிமம் இவன் கண்ட்ரோலை மீறி தான் ஒரு பேப்ளேட் மேலே அடிக்குது, அந்த டைரக்ஷனில் வரனால தான் அடிக்குது. அப்படி இல்லாட்டினா அவன் செத்துருவான். கன்ஃபார்மாக டெத்து தான் இந்த ஒமேகா டிராகனிக்ஸ்க்கு. பட் இருந்தாலும் ஓகே, சண்டை போட்டு டிஃபீட் பண்ணுறான் ஆப்போனன்ட் கூட. செத்துட்டாங்க. இந்த வட்டம் ஃபோர்ஸ் பத்தல வர, நம்ம மீடியல் டிராகோட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. செத்துட்டாங்க, வெளியே போயிடுச்சு. ஸோ கைஸ், இந்த பேட்டிலோட வின்னர் மீடியோ எல்ட்ராகோ. பட் இவன் டிஃபீட் பண்ணுறான், ஒரு விகரஸான ஹிட் வரும்போது அடித்து வெளியே பறக்க விட்றான். ஸோ அடுத்து எடுக்க போகிறது எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர். பார்க்கலாம். நெருங்க முடியுமா? ஸோ வேற மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து மெட்டல் ஃபியூரி பேப்ளேடுங்க. இதுவும் மெட்டல் ஃபியூரியில் ரிலீஸ் ஆனது, இதுவும் மெட்டல் ஃபியூரியில் ரிலீஸ் ஆனது. ஏன்னா ரெண்டுமே ஒரே கேட்டகரி ஆஃப் பேப்ளேட்ஸ்னு சொல்லலாம். 3, 2, 1 அடிச்சு. ரெண்டும் காலி. 3, 2, 1 அடிச்சு. ஐயோ ஐயோ, என்னால் முடியலப்பா. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்திருக்கிறது ஒமேகா டிராகனிஸ். 2 பேரும் ஈக்குவலாக 1-1 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோரில் இருக்காங்க. அடுத்து யார் ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 3, 2, 1 அடிச்சு. இந்த வட்டமும் 2 வெளியே போயிடுச்சு. ஆனால் கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேஜும் இல்லை, இந்த அட்டைப்பட்டியும் இல்லைன்னு இருந்துச்சுன்னா 2 பேர்லையும் கீழே விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏய், 2க்குமே ஈக்குவலான பவர் இருக்குதுங்க. அடிச்சோடனே வெளியே பறந்துடுது. ஸ்டெமினா பேட்டில் இவன் சத்தியமாக நிற்க மாட்டான். அடே டே டே, எத்தனை தடவை நீங்களா செத்துக்கிட்டு இருப்பீங்க. 3, 2, 1 அடிச்சு. ஸோ அடிக்காம இருந்தாலே ஒமேகா டிராகனிஸ் வந்து டிஃபீட் ஆகிருக்கும். பட் ஸ்டேடியம் அவுட் பண்ணிட்டா எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர். ஸோ கைஸ், ஸ்டாண்டிங் பொசிஷன் வெளியில் போய் சார் ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுத்துட்டு இருக்காரு. எனிவேஸ் கைஸ், ஸோ இதை பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது இந்த பேப்ளேடோட பவர் வந்து உண்மையில் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். சண்டை போடும்போது மட்டும்தான். பட் இது ரைட் சைட் பேப்ளேட் கிட்ட எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, அதை வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்ளேட் அந்த அளவுக்கு வர்த்து இல்லாத மாதிரி தான் தெரியுது. அந்த அளவுக்கு இல்லை. பட் ஓகே, சண்டை போடும்போது நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் நான் நினச்சதை விட சண்டை போடும்போது நினச்சதுன்னு சொல்ல முடியாது. இந்த பேப்ளேடை நான் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி மனசில் கற்பனை பண்ணி வச்சு பார்த்துருந்தேன். ஏன்னா எல்ட்ராகோவோட அடுத்த ஒரு டிராகன் பேப்ளேட், எல்ட்ராகோக்கு அப்புறமா இருக்க ஒரு டிராகன் பேப்ளேட் ஓகேப்பா செமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப மோசமான அளவுக்கு அந்த இவனாக மட்டும் சுற்றும் போது இருந்தான். ஏன்னா ஸ்டேடியத்தில் இவனால் சத்தியமாக நின்று ஒழுங்காக ஒரு ப்ராப்பராக சுற்ற முடியாது. பட் சண்டை போடும்போது இவனோட சுயரோபம் தெரியுது. பட் அட்டாக் டைப் பேப்ளிட்ஸ் கிட்ட மட்டும்தான், ஸ்டெமினா டைப் பேப்ளிட்ஸ் கிட்டலாம் சண்டை போட்டால் வேலைக்கு ஆகாது. காரணம் என்ன கேளுங்களேன், ஸ்டெமினா டைப் பேப்ளிட்ஸ் வந்து சென்டரில் போய் நின்றுமா, இவன் வந்து ரவுண்டு தானே போடுவான், அப்போ இவனாவே செத்துருவான்ல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டெமினா டைப்பு லான்ச் பண்ணுறேன். நான்
சொல்லலை, நான் சொன்னதுதாங்க இஸ் கரெக்ட். இவன் அந்த அளவுக்கு வருத்தலாம் இல்லை. ஐயோ டே அவனா விழுந்துட்டானா? ஐயோ. ஸோ அடுத்த லான்ச் விடலாம். பாத்தீங்களா, அவனா செத்துட்டான். நம்ம எதிர்த்து சண்டை போடணுங்கிற அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவனே செத்துருவான். சரி, இப்போ வந்து நான் இவனை ஃபஸ்ட்டு விட்றேன். என்ன நடக்குன்னு தெரியுமா? ஆப்பனன்ட் பேப்ளேடை லான்ச் பண்ணுறதுக்குள்ளேயுமே அவன் செத்துருவான். அதான் இந்த பேப்ளேடோட நிலைமை. ஸ்டெமினா டைப் பேப்ளேட்ஸ் கிட்ட, டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட்ஸ் கிட்ட அண்டு பேலன்ஸ் டைப் பேப்ளேட்ஸ் கிட்டலாம் வேலைக்கு ஆக மாட்டான். ஒன்லி அட்டாக் டைப் பேப்ளேட்ஸ் கிட்ட வேணால் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50-50% சொல்லலாம். சரி ப்ரோ, ஓகே ப்ரோ, இந்த பேப்ளேடை பற்றி நல்லா கழுவி ஊற்றிட்டோம் ப்ரோ, தெரியுது ப்ரோ. ஆனால் இவனை வந்து நல்ல விதமான ஒரு பேப்ளேடாக மாற்றலாம்னு சொன்னீங்க, அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பின் ட்ராக்கை மாற்றி போடலாங்க. ஏன்னா இந்த பேப்ளேடுக்கு ஹைட்டு தான் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு லென்த்தான ஸ்பின் ட்ராக் எடுத்து போட்டோம்னா இந்த பேப்ளேடு வந்து நல்ல பேப்ளேடாக மாறும் அப்படிங்கிறத நம்பிக்கை. சரி, எந்த ஸ்பின் ட்ராக் போடலாம், எந்த மாதிரி இருக்க ஸ்பின் ட்ராக்கு இவனுக்கு நல்லா சூட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அடுத்து வர வீடியோஸில் நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்தாக போயிடுச்சு, நான் கவனிக்கலை. இந்த வீடியோட கழிவு ஊத்துறதுலே நேரம் போயிடுச்சா, அதனால கவனிக்கலை. எனிவேஸ் நாளைக்கு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ see you on the next video. This is Crafted by Dabba Manda. ஒமேகா டிராகனிஸ் நினச்ச மாதிரி இல்லைடா நீ. ஆனால் லுக் வைஸு ஒமேகா டிராகனிஸ் ஜொலிக்கிறான். ஆனால் பவரில் தான் சமாளிக்க முடியாமல் தவிக்கிறான்.